நாம் நாம் தமிழர் கட்சி 234 தோல்வியை தழுவிட்டு அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? அது ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா, இவ்வளோ நாள் இருந்துட்டு தோத்துட்டாங்களேன்ற ஒரு ரொம்ப வருத்தம் தான். நான் மேக்ஸிமம் விஜய் ரசிகர் தான் நான். ரொம்ப தீவிர ரசிகம். ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோனா கண்டிப்பாக போயிடுவேன். பட்டு கட்சி ரீதியாக கருத்து ரீதியாக பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி எனக்கு பிடிக்கும். பட் எனக்கு அந்த பற்றி தெரியாது. என் கூட இருக்க இவன் என் ஃப்ரெண்டுலாம் ஒன்றா இருக்கும் தான் எனக்கு தெரியும். ஆனால் நான் தீவிர விஜய் ரசிகர் தான். இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி கோட்பாடு கொள்கை எல்லாம் எனக்கு எவ்வளவு மனது கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. களத்துல இருந்து அவ்வளவு போராடுற சீமான் ஒரு தொகுதியோட வெற்றி பெற முடியல. அது அசால்ட்டா 108 தொகுதிகளில் வென்று ஆட்சி அமைச்சு முதல்வராக வந்துட்டாரு. சீமான் அவர் சொல்கிறதோட விஜய் வந்து எல்லாருக்குமே திரையிலேருந்து ரீச் ஆனதால் அது எப்படி சொல்கிறதுன்னா மக்களுக்கு ஈஸியாக போய் கவர் ஆகிடுச்சு. அந்த ஒரு இதுதான். நாம் தமிழர் வந்து அந்த அளவுக்கு எந்த ஒரு சேனல் அந்த இதுவும் இல்லை. எல்லாமே இந்த யூடியூப் மூலியமாக இருக்கிறதால விஜய் தெரியுதால அந்த அளவுக்கு அவர் தெரியல. அதனால தான். என்ன காரணம் நினைக்கிறீங்க? விஜய் வெற்றி பெறுறாரு, மக்களுக்காக போராடுற சீமான் தோத்துக்கிட்டே இருக்காரு. அதுதான் எப்படி சொல்றது, என்ன காரணம் தெரியல. என்ன பண்ணா நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்க? மக்கள்கிட்ட போய் நல்லா நம்ம ரீச் ஆகணும். எல்லா இதுவுமே சொல்கிற கருத்து யாரு ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. என்னதான் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இதுக்கப்புறம் இது வர எலெக்ஷனில் மக்கள் பார்த்து போட்டால் தான் 2031 அண்ணன் சீமான் கை உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இப்போயே விஜய் வரலன்னா அடுத்தது சீமான் அண்ணன் தான் 2026 தலை. மே 18க்கு எந்த ட்வீட்டுமே போடல விஜய். அது முதல்வராக இருந்துட்டு அவர் போட்டால் இன்னும் அது வலு சேர்க்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே நிறைய தெரிஞ்சிருக்கும். விஜய் போட்டு தான் முன்ன போட்டதோட இப்போ போட்டிருந்தா எல்லா இடத்துக்கும் அவரே இது பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி அவர் போடாது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்தது விஜய்க்கும் கொஞ்சம் வேறுபாடு நிறையா இருக்குது.